வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். இன்றைக்கி முக்கியமான தகவல், யாருமே சொல்லாத தகவல் நான் சொல்கிறேனுங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ நானே வியாபாரம் பண்ணுறேன். உங்களை சார் பார்த்தா வியாபாரம் பண்ணுறேன்னு வைங்க. இந்த மாடு ரேட்டு வரும், ஹெச்எப் மாடு பால் ரேட்டு வராது, ஜர்சி மாடு செவள மாடாக கொடுங்க, எங்களது எல்லாமே ஹெச்எப்பாக இருக்குது, செவள மாடு கலந்தால் ரேட்டு வரும் அப்படின்னு சொல்கிறா. அது எப்படி இது உண்மையான மேட்ருங்கன்னா, இளங்கண்ணில் நீங்கள் எந்த செவள மாட்டு பால் இதெல்லாம் என்னென்னமோ அதை சொல்கிற காரி சட்டையை விட சலசலன்னு இருக்குது. எப்போ இளங்கண்ணில் உங்களுக்கு நீட்டாக பால் ரேட்டு வரணும், எஸ்என்எஃப் வரணும், பேட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா மாவு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் போடக்கூடாது. ஒன்று, செவள மாடு இப்படி காரி சட்டை மாட்டுகளை விட கண்டிப்பாக ரேட்டு வரும். அது எப்போ 4 மாதத்துக்கு மேலே போகணும். கண்ணு போட்டு 4 மாதம். இப்போ நான் கொடுக்குற மாடுங்க அனைத்துமே நான் பெருமைக்காக சொல்லிங்க வத்தக்கறவை, அதனால் ரேட்டு வரும். 2 லிட்டர் கறந்து ஊற்றுனாலும் நீங்கள் கொண்டு ஊற்றுக்கு 45-50 வரும். அது அப்படி பால் கலக்கையில் தான் ரேட்டு. நீங்கள் கறவையிலையும் எச்சு வேணும், ரேட்லேயும் எச்சு வேணும் வராது. 2, 3வது சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா, அரிசி மாவுன்னு போடவே கூடாது. பால் உப்புரைக்கி லேசாக மஞ்சள் அடித்து வரும். இதெல்லாம் வத்தக்கறவைகளில் வரும். ரொம்ப 1 லிட்டர் 1.5 லிட்டர் கறக்க மாட்டில் அப்படி வருது. அதுக்கு மட்டும்தான் நான் சொல்கிற வீடியோவில் நான் போடுன்னு சொல்லுவேன். அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம்னா அதுமாரி டாக்டர் வேணாம்ங்கிறாங்க. இப்போ கறக்கிற மாட்டுக்கெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரேட்டு மெசனப்போ அப்படியே குறைஞ்சி போகும். இது யாருமே எப்படின்னா செவலை வாங்கிட்டு போங்க, பயங்கரமாக ரேட்டு ஒரு 80,000 கொடுத்து கொண்டு வாங்கி கட்டி உங்களுக்கு அங்கே கறந்து ஊற்றி பார்த்தீங்கன்னா சுத்தமாக வராது ரேட்டு. இப்போ இது ஜர்சி கிராஸு, இது ரேட்டு ஃபுல்லாக வரும். எப்போ வரும்? நீங்கள் கண்ணு போட்டு 3 மாதத்துக்கெல்லாம் ஆகாது. 3 மாதத்துக்கெல்லாம் ரேட்டை எதிரே பார்க்க முடியாது. 3 மாதம் ஆரம்பிச்சு அப்போ அரிசி மாவு 4வது மாதம் போட்டிங்கன்னா அப்பவும் வராது. இப்போ இது இந்த மாடு மட்டும் சொல்ல, சுத்த செவலை இருக்குது பாருங்க, ரெட் கலராக இருக்குது. இப்போ அது போட்டாலும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த மாடும் அதே ரேட்டு வரும். எப்போ வரும்? 4 மாதம் போனாத்த எந்த மாடுமே ஏன்னா இளங்கண்ணில் பால் அதிகமாக வரும், அதனால் வராது. நீங்கள் அதுக்கு மேலே பால் கம்மியானாலும் பரவாயில்ல, எஸ்என்எஃப் ரேட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒன்று பருத்தி கொட்டை ஒன்று தான். பருத்தி புண்ணாக்கும் வரும். அதையெல்லாம் தாண்டி பருத்தி கொட்டை எப்பவுமே இளங்கண்ணிலேருந்து வச்சு பழக்கிடுவேன். சூப்பராக இருக்குது. எஸ்என்எஃப் பேட்டு சூப்பராக வரும்.